கைலாசம் வாரார்களே கைலாசம் வரப்போது சிவபெருமான் சக்தியிடம் சொல்லுவார் சங்கரனர் பகவான் அம்மா பார்வதியே பூஜை செய்த வனவதுதான் தாரகா வனவதியில தாரகா சுரந்தான தனியரசு ஆண்டு வாரான் தாரகன வதம் புரிய பார்க்கடலில் உரைக்கணுமே தாரகன சம்கரிக்க நீ அலைகடலில் உரைக்கணுமே ஆண்டவனும் சொன்னபோது ஆண்டவனும் சொன்னபோது அம்மா ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி ஆண்டவன் திருக்கையிலே ஆண்டவனுடைய இடத்திலே ஆண்டவன் பார்வதி இடத்திலே சொல்கின்றார் தார்காவனத்திலே தவம் செய்த பார்வதி இடத்திலே சொல்கின்றார் அந்த தார்காவனத்தை ஆண்டு வருகிறானே அந்த தாருகனை சம்ஹரிக்க வாளை பத்ரகாளியாக தாருகனை சம்ஹரிப்பதற்கு மட்டுமல்ல அதாவது குட்டாபுரத்திலே கோட்டை போட்டு ஆட்சி செய்வதற்காகவும் நீ பத்திரகாளியாகவே நீ அவதாரம் செய்ய வேண்டும் என்று நீ பூஜை செய்கின்ற தருவாயில அம்மா பார்வதி இப்போது சொல்கின்றதோ உனக்கு தெய்வ ரகசியம் உன் மனதிற்குள் வைத்திருந்து அம்மா பார்வதி நீ தாருகா வனத்திலே இருந்து தவம் செய்தாயல்லவா நீ தவம் செய்கின்ற தருவாயிலே உனக்கு இன்னல்கள் இடுக்கங்கள் செய்தார்களே அந்த சப்தக்கன்னிமார்கள் அவர்கள் மாயவன் எம்பெருமான் ஹரிராமன் ரகுராமன் நந்தநந்த கோபாலன் நாராயணன் அருளால பெற்றெடுத்தார்கள் 7 குழந்தைகள் அந்த 7 குழந்தைகளையும் எம்பெருமான் காத்து ரட்சித்து வளர்த்து வருகின்றார் அந்த சப்த கன்னி பெற்றெடுத்த குழந்தைகளை நீ வளர்த்து வர வேண்டும் தாய பத்திரகாளியா அவதாரம் செய்து பார்க்கடலிலே அவதாரம் செய்து அந்த சப்தக்கண்ணி பெற்றெடுத்த பாலர்களையும் நீ அந்த சான்றோர் மக்களையும் நீ வளர்த்து வர வேண்டும் என்று ஆதி கையில ஆண்டவன் சிவனார் தேவ ரகசியத்தை சொல்கின்றார் ஆதி சக்தியிடத்திலே சொன்னபோது அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்தார் அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்தால் ஆதி பராசக்தி பார்வதி விதமாயிருக்கும் போது ஈசன் வெள்ளி கையில பார்வதியா வாழ்த்தி வரங்கள் பெற்ற பார்வதியா மாலைகளில் பறக்கணும் எண்ணிக்கொண்டு இருந்தும் போது ஈசன் தேவை உமையவளும் அப்பவும் அண்ணனைத்தான் நினைக்கின்றான் அவதாரம் செய்ய போதோ திருப்பார்கடல் அல்லவா அந்த திருப்பார்கடல் யாருடைய ராஜ்யம் யார் ராஜ்யம் நம்ம அண்ணனுடைய ராஜ்யம் தானே திருப்பார்கடல்ல என் பெருமாள் நாராயணன் தானே இருக்கின்றார் அண்ணனை தான் நினைக்கா ஆயன் தங்கை பார்வதி மாயவன் எம் பெருமாளை நினைக்கின்றார் ஏ மாயாசக்தி பார்வதியா அண்ணாவை கோபா அச்சுதனே மாயவனே நாராயணை எம்பெருமா கோபாலமாயவர கோமதியா பார்வதியா பகவானோட வாக்குப்படி பார்க்கடலில் பறக்கணுமே பச்சை மாலை கேளும் ஐயா ஈசனோட வாக்குப்படி அலைகடலில் பறக்கணுமே அச்சுதனை கேளும் ஐயா தங்கை சக்தி பார்வதிக்கு தங்கை சக்தி பார்வதிக்கு வந்த
அருள வேண்டும் தங்கை சக்தி தாமோதர வந்தருள வேண்டும் அப்படி நாராயணன் இடம் அதிக தங்கை சக்தி சொன்ன போது அவ மனமதியில வேண்டும் போது கண்ணாசராரி வாக்கு போல அப்படிய நல்லதென்று அச்சுதனாயும் பெருமான் சம்மதித்து இருக்குண்டார் கண்ணன நாராயணனாகப்பட்ட எம்பெருமான மனதார வேண்ட அசராரியா வாக்கு போல தங்கைக்கு ஆசி வழங்குகின்றார் நாராயணன் எம்பெருமான் நல்ல நாளான நாளு நல்ல ஆவணி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை எம்மாதி சக்தி பார்வதியா ஆண்டவனா வாக்குப்படி சிவனாரோட திருவருளா மாலை கடலில் பிறக்க போறா ஆதிசக்தி பார்வதியா ஆயிரம் சொருவங்களில் நம்ம சொருவங்களில் அவார சொருவம் திருப்பார்கடலில் பிறப்பதற்கு ஆதிபராசக்தி ஆயத்தமானா ஆண்டவனார் தேவி அரணுடைய தேவி ஆதிபராசக்தி பார்வதி ஆயிரங்களைகளில் ஒரு கலை உருவம் மாறி ஆண்டவன் சிவனார் அருளால திருப்பார்கடல்ல தாமர பொய்கையிலை அவதாரம் செய்யப்பட பார்க்கடல்ல பொய்கையில அவதாரம் செய்ய போகின்றார் அந்த பார்க்கடலில பச்சமாளுடைய ராஜ்யத்திலே பெருமானுடைய ராஜ்யத்தில் எம்பிராட்டி பார்வதா தேவி அலைகடலிலே அவதாரம் செய்ய போறா இதாவணி மாதத்தில முத்தையாபுரம் தன்னதில சான்றோர் குல மக்களிடம் ஆளடிம கொண்டவளா கோமரங்கள் ஆதிசக்தி அம்முசத்தில் அவதரித்த ஈஸ்வரியா தங்க ஈஸ்வரியா நல்ல செவ்வாய்க்கிழமையில ஆவணி மாதத்தில் அடர்ந்த செவ்வாய்க்கிழமையில ஆதிசக்தி பார்வதி ஆதி வெள்ளிகையில ஆயிரங்களையில முருகனை எவ்வளவு விட்டு கடல் நதியில் பெருமாளோட ரகசியத்தில் தாயுடன் தங்கை அம்மா கோடி லட்சம் சொருவத்தில ஒரு சொருவம் உருவம் மாறி தாமரையில் பிறந்தவளா தாமரையில் பிறந்து வாரா தங்க தாமர புஷ்பத்தில இந்த தரணியால பிறந்து வாரா அம்பிகை பத்திரகாளி அவ பார்க்கடலில் பிறந்த போது அவ பார்க்கடலில் பிறந்து வாரா பாவ பத்திர மகாளி பார்க்கடலில் பிறந்து வாரா பாவ பத்திர மகாளி சின்னஞ்சிறு குழந்த போல பத்திரகாளி
ஆட துயில் உடுத்தா சிவந்தேவி பார்வதியா பார்வதியா அம்முஷத்தில் அவதாரம் செய்தா அம்பிகைய பத்திரகாளி கடல் அன்னதி நல்ல செவ்வாய்க்கிழமையில நாராயணன் தங்கையாக நாடாள பிறந்தவளா நாயகிய பத்திரகாளி அம்பிகைய காளி அம்மா அலைகடலில் பிறந்து அச்சுதனர் தங்கை அம்மா கடலில் பிறந்து கடலில் பிறந்து எங்க திருமாலோட தங்கை அம்மா பாவை போல சொருவம் கொண்டு பட்டு பணி உடுத்து பாவாடைக்கால் சிலம்பொழிக்க தண்டைக்கால் சிலம்பு கொஞ்ச தரணியால வந்தாள அம்மா சக்தி பிறந்த போது தெய்வ திருப்பெண்கள் எல்லாம் போட்டாள் மணக்கோடி மார்கள் எல்லாம் மணிக்குளவ போட்டாள் ஆதி திருக்கையில தெய்வலோக ரம்பையர்கள் திருக்குறவை தானும் போட பார்கடல் பதியதில வாழ்கின்ற துந்துவிகள் பார்க்கடல் வாசம் செய்யும் பச்சைமாலின் சேனை எல்லாம் மலர் மாறி சொறிவார்களாம் ஆதி சக்தி வாழ்க என்று பிறந்ததொரு பாலகியா வாராளே ஒரு முகமா அலைகடல் விட்டு தண்டை கால் சிலம்பொழிக்க அப்படியே வாரா அம்மா சின்னஞ்சிறு குழந்தையாக 10 வயது சென்ற பிராமண பிள்ளை போல இருந்த பத்திரகாளி பார்க்கடல்ல பிறந்து வாரா பகவானுடைய பக்கம் வாரா அப்ப ஈசன் தான் பேர் கொடுக்கணும் ஆண்டவனுடைய இடத்திலே அச்சுதன் நாராயணனுடைய ராஜ்யத்தில் பிறந்த அந்த பாலகியா வருகின்றா ஆதி வெள்ளி கையில நோக்கி ஆதி வெள்ளி கையில நோக்கி வருகின்ற வேளையில பார்த்தார் ஈசனவர் பிறந்ததொரு பாலகியா ஆதி கை வைக்கின்றார் அவனுடைய பதியதற்கு ஏக வெள்ளி கை வைக்கின்றார் ஈசனோட பதியதற்கு அவன் வருகின்ற சுவலையில பிறந்ததொரு பாலகியா பார்க்கடலில் பிறந்ததொரு பாலகியா அவளுக்கு விண்ணுக்கும் மண்ணுக்குமா வீர சொருவத்தை தான் எடுத்தாள் விஸ்வரூபம் தான் எடுத்தாள் அவளுக்கு வீரப்பெல்லாம் விரிசடை வீரப்பெல்லாம் வெற்றி கொண்ட திருகமா பட்டிருந்து நடந்து வாழைக்கால் கொலுசோ தண்டைக்கால் சிலம்பொழிக்க வாராளை காடியவன் கைலாச வாசலுக்கு சிவனாரோட முன்னால ஈசன் வெள்ளி கைலாசம் வார ஒரு முகமா ஆண்டவனோட முன்னால அம்மை சக்தி வந்து நிக்க யாவ பகவான அகில உலகத்துல செய்த காரணத்தை செய்த காரணத்தை ஐயா பேர் சொல்லணும் ஐயா பிறவி செய்த காரணத்தை பேர் சொல்லணும் பார்க்கடலில் பிறந்தது பாவையாக பிறந்தது காளியாவ கேட்ட போது இடங்க கால
பார்க்கடலில் பிறந்தவதான் பகவானிடம் கேட்ட போது அம்மம்மா பாவையர நீ பார்க்கடலில் பிறந்தவதான் பத்திர காளியம்மா உண்மையாரு அலைகடலில் பிறந்தவதான் ஆலையிலேய காளியம்மா காளியம்மா உந்தன் பேரு பார்க்கடலில் பிறந்ததால பத்திரகாளி உந்தன் பேரு நாராயணன் தங்கையாக நாடாள பிறந்தவளோ சான்றோர் குலம் மக்களுக்கு தாயாக திகழனுவ சப்த கன்னிப்பாளர்களை வளர்ந்து நீயும் வரவும் வேண்டும் ஈசன் அவர் சொல்லுவார் அம்மா பத்திரகாளி காளியம்மா பார்க்கடலில் பிறந்ததால பத்திரகாளி உன் பேரு அம்மா நீ நாராயணன் தங்கை சான்றோர் குல மக்களை ஆமா வளர்த்து வர வேண்டும் அந்த சப்த கன்னிமார்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை நீந்தான் வளர்த்து ஆளாக்கணும் என்று ஆண்டவன் பகவான் வாக்களித்து அது மட்டுமல்லாம தாரக வனத்திலே அந்த தாரகனை சம்ஹாரம் புரிவதற்காகவே உன்னை நான் அவதாரம் செய்தேன் அதுதான் உனது பிறவியின் நோக்கம் ஆமா அது மட்டும் சாதகனை வரம் புரியும் காலம் மட்டும் நீ புட்டாபுரத்துல கோட்டையிட்டு 8 சுத்து திருமதில் திருமதில் கட்டி தங்கத்தால் ஒரு கோட்டம் தனி நிலையம் வாங்கி பொன்னால் ஒரு கோட்டையிட்டு புகழாகவே உட்டாபுரத்திலே கோட்டை கட்டு ஆண்டு வருவாய் என்று ஆண்டவன் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நல்லதென்று அம்மையாகப்பட்ட பத்ரகாளி அவள் அப்படியே நல்லதென்று ஆட்டும் என்று சம்மதித்து ஆண்டவனுடைய இடத்திலே ஆகவரம் அழிக்கவரம் அதினகோடி வரங்கள் பெற்று எம் பெருமானாகப்பட்ட நாராயணனுடைய அருளையும் மனதிலே நினைத்து பார்க்கடலில் பிறந்த பத்ரகாளியாகப்பட்டவள் எங்கே வருகின்றாள் ஐயா அம்மா சத்தி காளி ஆண்டவனார் கையிலை ஆகவரம் அழிக்க கொள்ள வரோம் இல்ல வரோம் வாங்கி கொண்டு அழிக்க வரோம் கோடி வரங்கள் வாங்கி வரங்கள் வாங்கி ஓடி வரோம் வாங்கி வாரம் தாயான காளியம்மா தரணியாள பிறந்தவளா பார்க்கடலில் பிறந்தவள் பால்கடலில் பிறந்தவளா பாவை பத்திரமா காளியம்மா விருப்பமுடன் வாங்கி கொண்டு வேதாள படைகளோடு பூத நல்ல படைகளோடு வாராளே ஒரு முகமா அம்மா புறப்படுதா புலோகம் ஏக வெள்ளி கையில விட்டு பதி கிடந்து தேக்கு கோக்கு வணந்தவனும் ஈசனார் வாழும் மலை நான்கு மலை கோங்கு நாதன் சிவனாரும் வாழும் பாசி எது படர்ந்த மலை படர்ந்த பங்குனித்த மலை பாங்குமலை கோங்குமலை ஆதி சிவனார் வாழும் மலை நாங்குமலை கோங்குமலை நாதன் சிவனார் வாழும் மலை மலையான மலை கடந்து மங்கை மகாளி பத்ரகாளி அம்மாள்
எங்கே வருகின்றாள்? வருகின்றாபுரம் நாடு செல்ல வேண்டுமே என்று ஏக கைலை விட்டு இறங்கி வருகின்றாள். காளி சக்தி உமையவள் அப்படி வருகின்ற போது அந்த உச்சைனி நதிக்கரையில் உச்சைனி நதிக்கரையில் பத்திரமா காளி அம்மா நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு வாராளே ஒரு முகம்மா உச்சைனி நதியும் விட்டு வாராளே காளி அம்மா புத்தாபுர எல்லைக்குத்தான் மகாளி வாராள அரணர் திருவருளாலும் வாங்கியது வரத்தாலும் அம்பனைய காளி அம்மா அடிவரகி காளியவ புத்தாபுர கோட்டையில ஏதாள பூதங்களை அம்பிகைய காவல் வைத்து அம்மா கோட்டையில முத்தியாபுரத்துல 2 வாசல்லையும் இருக்குல்ல யாழி அந்த காலத்து உயிரினம் யாழி முகம் ஆணை முகம் மயில் முகம் சிம்ம முகம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த யாழி எல்லாம் இப்ப பார்க்க முடியுமா? அந்த காலத்துல வாழ்ந்த உயிரினம். அது நினைவின் சின்னமாக ஆமா ஒவ்வொரு ஆலயத்துல இருக்கு. தங்கத்தால் கோட்டையிட்டு பொன்னால் ஒரு கோட்டையிட்டு தங்கத்தால் ஒரு தனி கோபுரம் இட்டு அம்பாளுக்கு எவ்வளவு அழகாக முத்தியாபுரத்தை சார்ந்த சான்றோர் குல மக்கள் சத்திரிய குல சிங்கங்கள் நாடு போற்றும் நாடாகுல போஜன மக்கள் எல்லோரும் அம்பிகையா காளிக்கு பத்ரகாளி பெத்த மக்கள் தானே. பத்ரகாளி வளர்த்த மக்கள் பெத்தது நாராயணம் பெத்த மக்கள். ஆக என் தாயாகப்பட்ட பத்ரகாளி இப்படி கோட்டை கட்டி அமர்ந்திருக்கா. தங்கத்தால் ஒரு கோட்டை, பொன்னால் ஒரு கொடிமரம். ஆமா 7 சுத்து கோட்டை கட்டி கோட்டைக்கு எதிர்புறம் 7.5 கோபுரமா எதிரே ஒரு மண்டபமா சூழறையா அங்கனமா சுத்துக்கட்டு சாவடியோடு அப்படியோ பளிங்கிமா மண்டபத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாரே இந்த முத்தியாபுரம் தண்ணிலே. ஆமா சாலைக்கு அருகாமையில ரோட்டு பாதையில அப்படியே இருக்கா. வடக்க பார்த்த திருமுகம் வாசல் எங்கும் பூமரம் அம்மாளுக்கு. ஆமா ஆணைமுக கணபதிய கோட்டை வாசல் முன்னால வச்சு பெருமாள் அண்ணனும் தங்கையுமா அமர்ந்திருக்கா. பத்ரகாளி கோட்டை இந்த கோட்டை இல்ல, எந்த கோட்டையிலுமே நாராயணனோடு தான் இருப்பா. நாராயணனோடு தான் அம்மா அமர்ந்திருப்பா. ஆக இதே போல அந்த புட்டாபுரத்து கோட்டையில ஆதிக்கையிலை விட்டு அம்பிகா காளி அம்மா தனித்து வருகின்றார். ஏதாள பூதப்படைகளோடு ஈசனுடைய இடத்திலே வரங்களை பெற்ற அம்பிகையா காளி அம்மா அம்மா சக்தி காளி அம்மை சக்தி காளி அம்மா புட்டாபுரம் நன்னதியில ஏதாள பூதங்களை வரவழைத்து 8 சுத்து கோட்டையிட்டான். எந்திலையா பத்ரகாளி அம்மாவார்கடலில் பறந்தவளா பத்திரம் காளி அம்மா திருவார்கடல் பிறந்தவளா எங்க திருமாலின் தங்கையம்மா அலைகடலில் பிறந்தவளா அலைகடலில் பிறந்தவளா எங்க அச்சுதன தங்கையா அச்சுதன தங்கையம்மா அம்பிகைய காளியம்மா அம்பிகைய காளியம்மா ஆதிசக்தி அம்முஷத்தில் காளியம்மா பத்திரமா காளியம்மா தங்கத்தால் கோட்டையிட்டு தனிய குடிமரம் முந்தானி இருத்தி
8 சுத்து திருமதியிலாம் அவ இன்பமுடன் தானம் போட்டு 8த்துக்கும் அரசாள அந்த புட்டாபுர நகரத்தில புட்டாபுர நகரத்தில ஆடியவ புகழோடு கொழுவீர ஹலோ ஹலோ அவ புகழாக கொழுவீர உனக்கு வேலையான நல்ல வேலை அம்மா வேலையம்மா வேலையான வேலையாத்தா வேலையம்மா முத்தியாபுரம் பத்திரகாளி ஈச உச்சி கண்ணில் உதித்த உச்சினி மாகாளி ஏ அக்கினிவாரி ஏ அனல்வாரி நாராயணன் தங்கைய காளியம்மா காளியம்மா நீ மூணாத்து முக்கிலத்தா சங்கு முக தீர்த்தாடி சங்கரியா வாராள அம்பிகையா பத்திரகாளி அம்மா சான்றோர் குல தேவதையா சக்தி கொண்ட காளி அம்மா உனக்கு வீர பல்லாத்த விரிசடையா அம்மா விரிசடையா வெட்டி கொண்ட அப்பு நல்ல சடையழகி ஆத்திரத்தானி தீர்த்தமாடி அலைகடலில் நீராடி ஆனந்தமா வாராள பகவீரன காவல் வைத்து அம்பிகையா காளியம்மா மாயாண்டி சொடரைய முன்ன விட்டு வாராள பத்திர காளியம்மா அப்பு நல்ல சடையழகி ஹரிராம தங்கையம்மா கோர நல்ல சடையழகி பத்திரகாளி கரகத்து அழகியம்மா கரகத்து அழகியம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா அழகியம்மா கோபாலன் தங்கையம்மா சங்குமுக சிந்தாடி வாராட ஒரு முகமா சத்திரியகுல மக்களிடம் ஆழதீம குளித்தவரா கோபரங்கள் வென்றவரா வாராட பத்திரகாளி விளையாட இது சமயம் சமயமம்மா சம்மதிக்க இது வேற சான்றோர் கூட தேவதையா அப்னையா பத்திரகாளி வீரபல்ல விரிசடையா திருமுகமா நாடுக்க ரகமம்மா நாடுக்க ரகம் பொன்னாட அண்ணனான எம்பருமா நாராயண பெருமாளும் ராணி வழக்கில் பிறந்த தெய்வம் மாயாண்டி செஞ்சோட மாயாண்டி நாராயண எம்பருமா ஆடி வர பாடி மாயாண்டி சொல்லையா அம்மா
இது சமயம் பார்க்கடலிலோ பிறந்தவள பத்திரமா காளியம்மா அலைகடலே தீர்த்தாடி பாடாள பத்திரகாளி வீரப்பல்லாம் புரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அம்பிகைய பத்திரகாளி கரகத்து அழகியம்மா கிருஷ்ணனோட அங்கையம்மா கும்பத்து அழகியம்மா அழகியம்மா கோமாளே கேட்டவருக்கு வரங்கோப்பா அக்கினி மாறி உச்சி கண்ணில் பிறந்தவள அம்மா உச்சி மகாளி அம்மா பார்க்கடலில் பிறந்தவள பாவபத்திர மகாளி அம்மா ஓ முத்தியாபுர பத்திரவாளி உனக்கு நாடு நல்ல கரகந்தாய நாடு கரகம் பொண்ணார அம்மா கரகத்து அழகியாத்தா அம்மா கிருஷ்ணனோட தங்கையர அம்மா கும்பத்து அழகி அம்மா கோலக்காரி பத்திரகாளி அம்மா கோபாலன் தங்கையர அம்மா நாராயணன் தங்கையர நங்கை சக்தி காளி அம்மா வீரப்பல விரிசடையா ஐயா வைரவ நாதனோடு யாரால பத்திரகாளி முத்தியாபுரம் பத்திரகாளி சான்றோர்குல மக்களிடம் ஆளடிமை பெற்றவளா அம்பிகையா காளியம்மா வீரப்பல்லா விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அப்பு நல்ல சடையழகி சடையழகி ஆயந்தங்க பத்திரகாளி சடையழகி சடையழகி உனக்கு வீரப்பல்லா விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அப்பு நல்ல சடையழகு அச்சுதனார் தங்கையம்மா அம்பிகையே பத்திரகாளி கண்ணு பிறந்தவள உச்சினிமா காளியம்மா அக்கினி சட்டிக்காரி ஆயிலையா அக்கினி மாறி வைரவ நாதனோடு அண்ணனான நாராயண பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சமாடா அண்ணனோ தங்கையுமா ஆயிரையா பத்திரகாளி முத்தையபுரம் நகரத்தில அரசாண்டு பாராளே நாடார்குல தேவதையா தேவாதையோ நாடாள பிறந்தவளா அம்பிகையே பத்திரகாளி ஆட்டு நல்ல தீர்த்தாடி தீர்த்தமாடி அலைகடலில் நீராடி ஆட்ட நீராடி
தீர்த்தம் கொண்டு வாரா தீர்த்தம் கொண்டு அம்மா கும்பத்திலனியோ கொழுவிருப்ப கோலம் அத யார அறிவா யார அறிவா கரகத்திலனியோ கொழுவிருப்ப கொழுவிருப்பா கொழுவிருப்ப கொழுவிருப்பா யார அறிவா பலராரி சங்கு முக தீர்த்தாடி தீர்த்தாடி சக்தி கொண்ட பத்திரகாளி பத்திரகாளி புரம் நகரத்தில நகரத்தில மதிய பூஜை ஏற்க வாரா ஏற்க வாரா பத்திரகாளி அண்ணனோ தங்கையுமா தங்கையுமா யாத்தாருளறிவார் பொருளறிவார் பொருளறிவார் சிவனுடைய நிலையறிவார் நிலையறிவார் முன்னருள்தான் திருவாரூரா ஊரு எல்லாம் உந்தள் புகழ் புகழ் உலகம் எல்லாம் பேரு பேரு நாடு வரங்கோடுப்பா நம்பி வந்த மக்களுக்கு மக்களுக்கு நல்வாக்கு கொடுக்கணுமே கொடுக்கணுமே திருநீர் அது போராயிடும் போராயிடும் வந்திடாது பஞ்சாச்சரம் போராயிடும் போராயிடும் அம்மா முத்தியாபுரம் பத்திரகாளி உச்சிமாகாளி அம்மா அக்னி மாறி திருநீரு போராயிடும் போராயிடும் கும்மியந்தோழி பெண்ணு கும்மியந்தோழி பெண்ணு சில ஆனந்த கும்மியந்தோழி பெண்ணு ஆனந்த கும்மியந்தோழி பெண்ணு ஓ கும்மியந்தோழி பெண்ணு நல்ல இசைந்த கும்மியா ஞான பெண்ணு கும்மியடிக்குள்ள ஆலே ஆலே எல்லாம் கும்மி ஆலே ஹலோ ஆலே எல்லாம் கும்மி ஆலே ஹலோ ஆலே எல்லாம் கும்மி ஆலே ஹலோ வட்ட வட்ட சிறு புட்டலில ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்கள் தட்டோட வட்ட சிறு புட்டலில ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட தட்டமரிக்கிற பத்திரகாளிக்கு தங்கச்சாரப்படி கொண்டோட தன்னடா நானே தன்னாரு அம்மா அலைகடலில நீராடி அம்மா கணத்த கூந்தல சிக்காக்கி கணத்த கூந்தல சிக்காடி அலைகடலில நீராடி அவ கணத்த கூந்தல சிக்காக்கி கூந்தல சிக்காடி சூழாயுதம் கையில் பிடித்து ஆத்தா சுழல் உங்காற்றை போல் ஏகி வாரா பார்க்கடலில நீராடி அவ பச்சை மருதங்கையும் ஏகி வாரா வரையில ஏகி வாரா பார்க்கடலில் நீராடி எங்க பச்சை மருதங்கையும் ஏகி வாரா பச்சை மருதங்கையை ஏகி வாரா உலகால பிறந்தவராம் பத்திரகாளி அம்பிகையா கும்மியந்தோழி பெண்ணு ஆனந்த கும்மியந்தோழி பெண்ணு ஆனந்த கும்மியந்தோழி பெண்ணு கும்மியந்தோழி பெண்ணு எழுந்த கும்மியான பெண்ணு அவ கொத்து மேல முழக்கத்தோடு கூடி எங்க வாராள கூடி எங்க வாராள கொட்டு எங்க வாராள நாராயணன் தன்னோடு அம்மா பத்திரகாளியும் வாராள பத்திரகாளியும் வாராள உஷ்மாகாளியும் வாராள பத்திரகாளியும் வாராள அக்னி
மாறியும் வாராள மகளி வாராள வைரவனா வருவத பாருங்கம்மா ஆடி 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 வருகின்ற பத்திரம் நாகம் வரத பாருங்கம்மா நாகம் ஊர்ந்து வரத பாருங்கம்மா ஊர்ந்து வரத பாருங்கம்மா நாகம் வருவத பாருங்கம்மா நாகம் ஊர்ந்து வருவதை பாருங்கம்மா ஆளேலங்குமி ஆளேலோ ஆளேலங்குமி ஆளேலோ ஆளேலங்குமி ஆளேலோ ஆத்துமணலைய சொராக்கி அத்தாவரம்புவகரி சமைத்து அவரம்புவகரி சமைத்து அவ ஆத்துமணலைய சொராக்கி அவ அவரம்புவகரி சமைத்து அவரம்புவகரி சமைத்து மின்னட்டம்பூச்சிய விளக்கு ஏத்து வேடிக்கை பாப்பாள பத்திரகாளி நாதி நந்தன்னானே தன்னானோ தன்னானே தன்னானோ வளைந்தாவா கீணியால் கோட்டையிட்டா கீணியால் கோட்டையிட்டா கடலை வளைந்தாவ கல்லால கோட்டையிட்டா கும்மியன் தோழி பெண்ண கும்மியன் தோழி பெண்ண கும்மியன் தோழி பெண்ணே கும்மியன் தோழி பெண்ண இருந்து கும்மியான பெண்ண ஊரத்தில் வளைந்து இந்த உயர்ந்ததொரு கோட்டையிட்டா உயர்ந்ததொரு கோட்டையிட்டா உத்தமியாம் பத்ரகாளிக்கு வசந்த கும்மி அடிப்போம் ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஊரத்திரை வளர்ந்து உயர்ந்த ஒரு கோட்டையிட்ட உத்தமியா பத்ரகாளி அம்மா அம்மா அக்னியில் ஒரு காலம் சிம்மாசனம் மறுகாலமாகவே முத்தியாபுரம் நன்னகரத்திலே குழுவிருக்கிறா பத்ரகாளி வடக்கு பார்த்து திருமுகம் வாசலெங்கும் பூவரத்தோடு அம்மையா அம்பிதாமா குழுவிருக்க பித்தாபுரம் தன்னதியில சுத்து திருமதியிலா ஏகவர்ண கோபுரமா ஆட்டபத்திர காளிக்குத்தான் அவ கோட்டையாங்குடி வர கோட்டையதும் புண்ணாள கோலக்காரி காளிக்குத்தான் புத்தாபுர கோட்டையில கொடிவரமும் தங்கத்தாளே மாளிகையும் பொன்னாளே 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 அம்மைக்கு மடபலியோ தங்க தங்க தாலே அம்மைக்கு மாளிகையும் பொன்னாளே மடபலியோ தங்க தாலே தங்க தாலே அம்மைக்கு மரப்பள்ளியும் தங்கத்தாள புத்தாபுர கோட்டையில காவலராயவளரா ஆத்தாளுக்கு களஞ்சிய பொன் திரவியமா இந்த நல்ல புதுமையோடு அரசு செய்து வாரா அம்மை சக்தி பத்திரகாளி பிச்சாவடி பிச்சாவடி அவளுக்கு முன்னிருப்பு சாவடிகள் படித்தரமா பரிகமையடைய நல்ல படித்தரம் சிம்மடைய நல்ல படித்தரமா அம்பிகைய காளிக்கிட்டா வர்ண சாவடிய நல்ல படித்தரமா நங்கை காளி பத்திரகாளி நகரத்த மேடைகளா
இந்த நல்ல படித்தளமா அரங்கரங்க சாவடியா ஆறாம் படித்தளமா அடுக்கு மெத்தை சாவடியா ஏழாம் படித்தளமா நீ எழுந்தேறும் மண்டபமா எட்டாம் படித்தளமா கால் சாவடியா ஒன்பதாம் படித்தள உனக்கு ஓலை பூ சாவடியா பத்தாம் நல்ல படித்தளமா அம்மா முத்தியாபுரம் பத்திரகாளி பாவை பத்திரகாளி அம்மா பத்தாம் படித்தளமா உனக்கு பழுங்கி மேடைய அம்மைக்கு பழுங்கி இந்த நல்ல புதுமையோ அம்பிகைய பத்ரகாளி ஈஸ்வரிய பத்ரகாளி குண்டாபுர கோட்டையில அவ அரசாண்டு ஆடப்போது அச்சுதனார் எம்போருவா நம்ம தங்க நம்ம தங்கச்சி பத்ரகாளி புட்டாபுர கோட்டையில பேரோடு புகழோடு வேதாள பூதங்களை காவல் வைத்து தேவதுந்துவை காவல் வைத்து காவலரா ஏவலரா களஞ்சிய பொன் திரவியம் ஆமா பத்திரகாளிட்ட திரவியம் இருக்கு காவலரா ஏவலரா களஞ்சிய பொன் திரவியம் நிறைய இருக்கு பொன்பொருள் இருந்தாதான் நம்மள மதிக்கு சொந்த பந்தம் அண்ணன் நாராயணன் வாரான் எங்க இருந்து வராரு வாராரு நாராயணன் வாராரு அந்த திருப்பார் கடல் விட்டு வாராரு பெருமாள் வாராரு பொறுப்பு ஒப்படைக்கணும்ல அருமை தங்கையை காண்பதற்கு அச்சுதனாகிய நாராயணை எம்பெருமா அலைகடல் விட்டிறங்கி புட்டாபுரம் கோட்டையில தாரகனை சம்ஹாரம் பண்ணணும். அதற்கு முன்னால் இந்த சான்றோர் மக்களை வளர்க்கணும். சான்றோர் குல மக்களை சப்தக்கன்னி பாடல்களை சீரோடு சிறப்போடும் சரி வளர்க்கணும். அதற்கு ஏற்றவா நம்ம தங்க பத்திரகாளி தான் என்று புட்டாபுர கோட்டைக்கு வருகின்றார் எம்பெருமான் நாராயணன். வைகுண்டத்தில பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கிறாரு அச்சுதனாகிய ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டதை போல திருச்செம்பதியில பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாரா? பள்ளி கொண்ட பெருமாள் வடிவெடுக்கும் பெருமாள் திருச்செந்தூர் இருக்காரு. அவரை பார்த்துட்டு வந்தாலே போதும். முருகனை பார்த்துட்டு மருமகனையும் மாமாவையும் பார்த்துட்டு வந்தாலே போதும். மருமகனையும் மாமாவையும் பார்க்கணும். மருமகன் யாரு? வெற்றிவேல் முருகன். மூன்றெழுத்து தெய்வம் முருகன். சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல, சுப்பிரமணிய சுவாமிய மிஞ்சின கடவுளும் இல்ல. ஆமா அறுவடை வீட்டிலையும் முதல் படைக்கு நிகராக திருச்செம்பதியிலே பேரு பெற்று இருக்கிறாரே சுவாமி அங்க தவம் இருந்து கொண்டிருக்கிறார். தன் சூரனை சம்ஹாரம் செய்து எம்பெருமான் சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றார். ஆமா பஞ்சலிங்கங்களாக சொல்லக்கூடிய அந்த பஞ்சலிங்கங்களையும் எம்பெருமான் தாமரை மலர் எடுத்து தாயும் தந்தையும் வணங்கி கொண்டிருக்கிறார். அதான் தனிப்பெரும் சிறப்பு திருச்செந்தூருக்கு. ஆக எம்பெருமானையும் சரி முருகனை வணங்குனா போதும். முருகனை வணங்குனா போதும். அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமம் முருகா என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக எம்பெருமாள் பார்க்கடல் பதிகடந்து சப்தக்கண்ணி பெற்றெடுத்த 7 குழந்தைகளையும் பிரம்பு கூடையிலே அள்ளி கொண்டு இந்த 7 குழந்தைகளும் இந்த கோழி குஞ்சு அள்ளமாய் அள்ளாரு. அள்ளி கோபால நாராயணன் பெருமாள் என்ன கோபால நாராயணன் பெருமாள் எம்பெருமான் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்காரு. அந்த பெருமாள் நாராயணமூர்த்தி நாராயணன் நீர்நிலையில் வாசம் செய்வாரே அந்த நாராயணமூர்த்தி. ஆமா எம்பெருமான் எங்கே வருகின்றார்? இந்த 7 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு எம்பெருமாள் நாராயணன்
எங்கே வருவாராயானால் தங்கையுடைய இடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாமோதர மாயவன் நாராயணன் நந்த கோபாலன் கிருஷ்ண நாராயண எம்பெருமாள் அம்மா சற்றே நாமல் தாமதிக்கலாகாது. இந்த குழந்தைகளையும் வளர்க்கணும், தாரகனையும் சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று, அதற்காக இந்த குழந்தைகளை கொண்டு நம் தங்கையிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று தாமோதர நாராயணமூர்த்தி பரம்பு கூட எடுத்துக்கொண்டு பச்சைவாள் எம்பெருமான் பார்க்கடல் விட்டு பார்க்கடல் விட்டல்லவா விட்டல்லவோ பார்க்கடல் விட்டல்லவோ பச்சைமாடு வாரா அலைகடல் விட்டல்லவோ அலைகடல் விட்டல்லவோ அச்சுவாரையுடல் வாரா நாராயணன் எம்பெருமான் சப்தக்கண்ணி பெற்றெடுத்த 7 நல்ல குழந்தைகளை பெருமாளும் கொண்டு வாரார். யாருடைய இடமதி சப்தக்கண்ணி பெற்றெடுத்த இந்த 7 குழந்தைகளையும் புத்தாபுர கோட்டைக்கு கொண்டு வந்து தங்கையிடத்திலே சேர்க்கின்றார். கோட்டைக்கு வரபோது பார்த்தா என்ன அம்மா பத்திரகாளி கண்டா அச்சுதன் நாராயணர் எல்லாம் வராரு அண்ணமுள்ள வந்திருக்கான். தலையில ஏதோ பிரம்பு கூட சுமந்து கொண்டு வரானே என்று அண்ணனிடத்திலே அண்ணா அண்ணா வருக நாராயணா வருக அச்சுதா வருக என்று வரவேற்றா பத்திரகாளி. என் கோட்டைக்கு வந்த காரணம் என்ன அண்ணா? என்ன சொல்லுங்க. ஆண்டவனோ தாரகனை சம்ஹாரம் செய்யணும், தனி அரசு செய்ய வேண்டும் என்று என்ன புட்டாபுரத்துல கோட்டையிட்டு ஆண்டு வரும்படி சொன்னா அதன் மகிமையில நான் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறேன். சரி, நீ என்னை நாடி வந்த காரணம் என்ன என்று நாராயணா என்று கேட்க என் தங்கையே பத்திரகாளி அண்ணனுக்கு ஒரு உபகாரம் செய்யணும். அதாவது ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி இந்த தாரகாவனத்திலே ஈசனுடைய இடத்திலே பெற்ற சாபத்தின்படி பகவானுக்கு தொண்டூழியங்கள் பூஜை வழிபாடுகள் செய்த பயனால அந்த தருணத்திலே சப்தக்கன்னிமார்கள் எல்லோரும் அருஞ்சுனையில் நீராடி இருக்க அதன் மகிமையினால என் அருளால இந்த நாராயணன் கிருபையினால சப்தக்கன்னிமார்கள் பெற்றெடுத்தார்கள். இந்த 7 குழந்தைகள் இந்த 7 குழந்தைகளை நீ இன்பமுடன் வளர்த்து வர வேண்டும் அம்மா. இது சாதாரண குழந்தைகள் இல்ல, நாளை ஒரு காலத்தில் நாடாள பிறந்தவர்கள், சான்றோர் குல மக்கள் என்றும் சத்திரிய குல வீரர்கள் என்றும் பேர் நாம வழங்கணும். 7 பிள்ளையில ஒண்ணு குறையப்படாது. இது புல்லா நாராயணம் பெத்த மக்கள், நாராயணம் பெத்த மக்கள் என்று நாடு புகழ்ந்தாலும் பார் உலகம் பத்திரகாளி பிள்ளையும் தான் பேர் வழங்கும். ஆமா, பெற்றது நாராயணனாக இருந்தாலும் பத்திரகாளி பிள்ளையும் தான் பேர் வழங்கும் என்று இந்த குழந்தைகளை நீ வளர்த்து வருவாய் அம்மா. உன்னுடைய துணையில இந்த புட்டாபுர கோட்டையில நீ வளர்த்து வருவாய் என்று நாராயண எம்பெருமான் 7 குழந்தைகளையும் இன்பமுடன் கொடுக்க அண்ணா என்னுடைய குழந்தைய வளர்க்க சொல்றிய, நான் எப்படி வளர்க்க? எப்படி இந்த குழந்தைய உனக்கு தாய்க்கு தெரியாத அம்மா, தாய்க்கு தெரியாத பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா? புலி காட்டுல போய் நான் உனக்கு ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொடுக்க சும்மா இந்த குழந்தைய வளர்க்கப்படாது. புலிப்பால கறந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கணும். புலிப்பால வளர்ந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 குழந்தைகளுக்கு 7 பேர் நாமம் சூட்ட வேண்டும். அதிவீரராம பாண்டியன் என்றும் ஜெயவீரராம பாண்டியன் என்றும் பாண்டிய நாட்டுல வந்து அவதாரம் செய்ததனால பாண்டியன் என்று வீரபாண்டியன் விஜயபாண்டியன் என்று பாண்டியம் என்று பட்டத்தை சூட்டி பேர் நாமம் சூட்டினா 7 குழந்தைகளை இன்பமோடு
தங்கையாக பத்ரகாளியுடைய இடத்திலே ஒப்படைத்து அம்பிகையா பத்ரகாளி இடத்திலே குழந்தைகளை வளர்க்கும் முறைகளையும் சொல்லிக் கொடுத்து நாராயணன் எம்பெருமான் பழையபடி வைகுந்தம் வருகின்றார். அப்படி இருக்க தான் நாராயணன் பெற்ற மக்களை நங்கை சக்தி காளியம்மை பத்ரகாளி அம்மா புளிப்பால் கறந்து கொடுத்து சீரோடு சிறப்போடும் பாலூட்டி சீராட்டி பக்குவமாய் ரோராட்டி புட்டாபுர கோட்டையிலே சான்றோர்குல மக்களை சீரோடு சிறப்போடும் பேரோடு வளர்த்து கொண்டு வருகிறாளே.